வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காரைக்காலுக்கு தென்கிழக்கில் 220 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே 430 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ள டித்வா புயல் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக நகர்ந்து வந்த புயல் தற்போது 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையை நோக்கி நகரும் டித்வா புயல் வெளுத்து வாங்க காத்திருக்கும் கனமழை. மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 மாவட்டங்களில் நாளை ரெட் அலர்ட் விடுப்பு. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். காஞ்சிபுரம், வேலூர், செங்கல்பட்டு, திருப்பத்தூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் அலர்ட். சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. டித்வா புயல் எதிரொலியாக சென்னை, மயிலாடுதுறை, விழுப்புரம், தஞ்சாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. புதுக்கோட்டை, கடலூர், நாகை, திருவாரூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 5 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து உத்தரவு. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியத்தில் உள்ள அனைத்து பள்ளி, கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை. புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகளும் ரத்து. திருச்சி, பாரதிதாசன், சிதம்பரம், அண்ணாமலை ஆகிய பல்கலைக்கழகங்கள் சார்பில் இன்று நடைபெற இருந்த அனைத்து தேர்வுகளும் ஒத்திவைப்பு. இன்று நடைபெறவிருந்த தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு டிசம்பர் 6ஆம் தேதிக்கு மாற்றம். தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது தவறான தகவல் என அரசு தரப்பு மறுப்பு. மழை நிலவரத்தை பொறுத்து விடுமுறை அறிவிப்பை அந்தந்த மாவட்ட நிர்வாகமே அறிவிக்கும் எனவும் விளக்கம். பாம்பன் பாலம் பகுதியில் 65 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் சூறை காற்று. பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து நிறுத்தம், ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்த மக்கள். டித்வா புயல் எதிரொலியால் மண்டபத்தில் கடல் சீற்றம். தனுஷ்கோடியில் இருந்து பேருந்துகள் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் வெளியேற்றம். உங்களை இங்கே கூட்டு வராங்க, புயல் எடுக்கணும் கூட்டிகிட்டு வராங்க. எங்க வீடு வாசல்லாம் தண்ணிக்குள்ள நிக்கப்போ போட்டுட்டு உழைச்சி திங்கிற பொருளை பரட்டி போட்டு வரமே. எத்தனை நாள் இங்கே தங்க வைக்கிறதா சொன்னாங்க? தெரியலையே, எங்களுக்கு புயல் எடுக்க முடியவே எங்களை விட்டுருங்க. அப்போ எங்கள் சொத்துக்களை போய் காக்க. அதே கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக சென்னை எழிலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி.
29, 30 இந்த தேதிகளில் தெற்கு பகுதியிலையும் டெல்டா பகுதியிலையும் கடுமையான மழை பெய்யும், கனமழை பெய்யும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. ரெட் அலர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஆக ரெட் அலர்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் வீடியோ மூலமாக இன்றைக்கி தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறோம். ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம். டித்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் நிலையில் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக விளக்கம். டித்வா புயலை எதிர்கொள்ள தமிழக அரசு மேற்கொண்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி. சொல்லியிருக்காங்க. இந்த புயல் நாளைக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால பேரிடர் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, டெல்டா பகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்களே தவிர எந்த விதமான அக்கறையும் இல்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. டித்வா புயல் காரணமாக தமிழகத்தில் பால் விநியோகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் திட்டவட்டம். அந்த படிப்பினைகளை வைத்து இப்போது மிக தெளிவாக முழு ப்ரிப்பரேஷனில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதில் எந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கு பால் தட்டுப்பாடு என்பது வராமல் தமிழகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் விநியோகம் செய்வதற்கான முன்னேற்பாடுகள் நம்ம இடத்துல இருக்கிறது. வந்தது 21 புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் நாகையில் முகாமிட்டு ஆலோசனை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் டித்வா புயல் மற்றும் கனமழையை எதிர்கொள்ள 33 பேர் கொண்ட குழு தயார் நிலை. டித்வா புயல் காரணமாக அரக்கோணத்தில் இருந்து 60 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரி விரைந்தனர். புயல் நடவடிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உடன் ஆலோசனை. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்லாமல் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கவும். நெருங்கி வரும் டித்வா புயல் எதிரொலியாக சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல். டித்வா புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இன்று 54 விமான சேவைகள் ரத்து. பயணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு கருதி முடிவு என சென்னை விமான நிலைய நிர்வாகம் அறிவிப்பு. இலங்கையில் பெய்த அதி கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய காட்சிகள். வீடுகளுக்குள் சிக்கி தவிக்கும் மக்களை ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கும் பேரிடர் படை வீரர்கள். இலங்கையில் அதி கனமழை மற்றும் நிலச்சரிவால் இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. மாயமான பலரை தேடும் பணி தீவிரம். இலங்கையில் 25 மாவட்டங்களை புரட்டி போட்ட பெருமழையால் சுமார் 2 லட்சம் மக்கள் பாதிப்பு. 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதால் உடைமைகளை இழந்து மக்கள் பரிதவிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு நிவாரண உதவிகளை செய்ய ஆபரேஷன் சகார் பந்து என்ற பெயரில் உதவியை அறிவித்தார் பிரதமர் மோடி. முதற்கட்ட நிவாரணப் பொருட்கள் அவசரமாக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூடுதல் உதவிகளை வழங்கவும் தயாராக இருப்பதாகவும் அறிவிப்பு.
தமிழகத்தில் இதுவரை 97.86% எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்கள் விநியோகம். 4,86,00,000 படிவங்கள் டிஜிட்டல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய கேள்விகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். கோவையில் அவசர கதியில் வெற்றி விளம்பரத்திற்காக செம்மொழி பூங்கா திறக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 70% பணிகள் மட்டுமே நிறைவடைந்த நிலையில் அவசர கதியில் பூங்கா திறக்கப்பட்டது ஏன் எனவும் முதலமைச்சருக்கு கேள்வி. (2026) தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணையில் அமர்வார் விஜய் என செங்கோட்டையன் உறுதி. தூய்மையான நேர்மையான ஆட்சியை விஜய் வழங்குவார் எனவும் கோவை விமான நிலையத்தில் பேட்டி. மக்கள் என்ற சக்தியின் மூலமாக 2026 அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமர்வதை மக்களே முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அரியணையிலே அமர்வார்கள். பாமகவின் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அன்புமணிதான் என இந்திய தேர்தல் ஆணையம் ராமதாசுக்கு கடிதம். கட்சித் தலைவர் பதவி குறித்த முரண்பாடுகளை தீர்க்க நீதிமன்றத்தை அணுக தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தமிழகத்தில் விரைவில் தூர்வாரப்பட உள்ள மேட்டூர், வைகை, அமராவதி, பேச்சுப்பாறை அணைகள். சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்தவுடன் தூர்வாரும் பணி தொடங்கும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல். விரைவு ரயில்களில் ஏசி அல்லாத பெட்டிகளில் பயணிப்போர் கட்டணம் செலுத்தி தலையணை படுக்கை விரிப்புகளை வாங்கி பயன்படுத்தலாம். புதிய வசதி 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு டிசம்பர் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அறிவிப்பு. திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்துக்காக ஒரே நாளில் 4,60,000 பக்தர்கள் முன்பதிவு செயல்முறை டிசம்பர் 1ஆம் தேதி வரை தொடரவுள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. கோவாவில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ராமர் சிலை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். यहाँ पर एक और कार्यक्रम प्रधानमंत्री का है कि ये जो मठ है श्री संस्थान गोकर्ण जीवोत्तम मठ, इनके द्वारा विकसित रामायण थीम पार्क गार्डन, यहाँ उपस्थित जनसमूह को संबोधित करने का भी प्रभु श्री राम की आराधना करने वाले हैं. உடுப்பி கிருஷ்ணன் கோயிலில் 1,00,000 பேர் கீதை பாராயணம் செய்யும் நிகழ்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இடுக்கி அருகே சுமார் 120 அடி உயரத்தில் உள்ள உணவகத்தில் கிரேனில் கோளாறு சிக்கிய சுற்றுலா பயணிகள் ஊழியர்கள் என 8 பேரையும் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்ட தீயணைப்பு துறையினர். விமானத்தில் சபரிமலை செய்யும் ஐயப்ப பக்தர்கள் சோதனைக்கு பின் இருமுடி பையை உடன் எடுத்து செல்ல மத்திய விமான பாதுகாப்பு படை அனுமதி. பக்தர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் கோரிக்கையை அடுத்து மத்திய அரசு உத்தரவு.
பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக டிசம்பர் 4ஆம் தேதி இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். அமெரிக்காவில் அடுத்த சில ஆண்டுகளில் வருமான வரி கணிசமாக குறைக்கப்படும் அல்லது முற்றிலும் நீக்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் தகவல். பல்வேறு நாடுகளின் இறக்குமதி பொருட்கள் மீதான கூடுதல் வரி விதிப்பால் அமெரிக்காவுக்கு ஏராளமான வருமானம் கிடைப்பதாகவும் பெருமிதம். சென்னையில் கோலாகலமாக தொடங்கிய 14வது ஜூனியர் உலகக்கோப்பை ஆண்கள் ஹாக்கி போட்டி. முதல் லீக் ஆட்டத்தில் சிலி அணியை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இந்தியா. கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. 50 ஆண்டுகள் திரையுலகில் புரிந்த சாதனைகளுக்காக கௌரவம். நூறு ஜென்மங்கள் எடுத்தாலும் நடிகனாகவும் ரஜினிகாந்தாகவும் பிறக்கவே ஆசைப்படுகிறேன். நடிப்பையும் சினிமாவையும் தான் காதலிப்பதாக கோவா திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் உருக்கம். I look back, it seems like 10 or 15 years. Time flew just like that. That is because I love cinema and acting. So even 100 Janams, it is there. I would like to born as an actor, as Rajinikanth.